கர்த்தரும் பரமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையநேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான தலைப்பு தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ் என்பதாக இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். 119 சங்கீதம் 165 வசனம் இவ்விதமாக கூறுகின்றது. சங்கீதம் 119 165 வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சமாதானம், பொதுவாக இந்த வார்த்தையை அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே விரும்புவது உண்டு. சமாதானத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்படுகின்ற எல்லா உலகத்தில் ஜனங்களும் உண்டு. இந்த சமாதானம் என்றதான வார்த்தைக்கு அமைதி, சாந்தி என்றெல்லாம் கூறுகின்றதான வார்த்தைகள் உண்டு. சுகம் என்கின்றதான வார்த்தையும் சமாதானம் என்றதான வார்த்தையோடு கூட அவைகள் அடங்கும். கிரேக்க வார்த்தையிலே ஐரனே கோஸ் என்கின்றதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஹெபிரேய வார்த்தையிலே ஷாலோம் என்கின்றதான வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஷாலோம் என்றதான வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்களானால் த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், முழுமையான வாழ்க்கை என்றதான அர்த்தம் கொண்டதான ஒரு வார்த்தை. ஒரு முழுமை என்று நாம் சொல்கிற பொழுதுதான், அல்லது நிறைவான வாழ்க்கை என்று நாம் சொல்கின்றதான வார்த்தை தான் அது ஷாலோம் என்கின்றதான ஒரு வார்த்தை. எனவே தான் நாம் அவருடைய வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் ஜனங்கள் சந்தித்து வாழ்த்துகின்றதான நாட்களிலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள். யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அல்லது இஸ்லாமியர் பாரம்பரியத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துவது உண்டு. சலாம் அலைக்கே என்று சொல்லி அவர்கள் கூறுவார்கள். மற்றொருவர் அதை கேட்கின்றதான நபர்களும் அதை கேட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி மறுபடியும் சொல்வதான ஒரு நிகழ்வை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய பகுதிகளிலே மிஷனரிகள் கற்றுக் கொடுத்ததான காரியம், பரமானந்தனுக்கு தோத்திரம் உண்டாவதாக என்றதான வார்த்தையை பயன்படுத்தி கொடுத்தார்கள். அந்த பரமானந்தத்திற்கு தோத்திரம் என்றதான வார்த்தை போய் தோத்திரம் என்றதான வார்த்தையை ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது, ஜனங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது பேசுகின்றதான ஒரு வார்த்தை, தோத்திரம் பிரதர், தோத்திரம் ஐயா என்று சொல்லி கூறுவார்கள். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக நாம் சொல்கின்றதான காரியமாக அமைகிறது. சமாதானம் என்று நாம் சிந்திக்கின்றதான இந்த காரியத்திலே ஒரு நிறைவான வாழ்க்கையை அந்த வார்த்தை குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதே போல ஒரு முழுமையை நிறைந்ததான ஒரு வாழ்க்கையை அந்த வார்த்தையானது குறிக்கின்றது. அப்போ எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான ஒரு அனுபவம் காணப்படும் என்றால், இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு தானே சமாதானம் உள்ளவனாக வாழ்கின்ற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதான சமாதானத்தை போல இவன் பிறரோடு கூட சமாதானமாக வாழ்கின்ற பொழுது, அதே போல தன்னை உண்டாக்கினதான ஆண்டவருடைய சமூகத்திலேயும் இவன் சமாதானத்தோடு கூட ஜீவனம் செய்கின்ற பொழுதுதான் அந்த சமாதானத்தின் அர்த்தமானது இவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதாக இருக்கும். ஒருவேளை இவனுக்குள்ளாக எந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லாத பட்சத்திலே அவன் சமாதானமாக வாழவே முடியாத ஒரு நிலைமை, அல்லது மற்றவர்களிடத்தில் எரிந்து எரிந்து பேசி மற்றவர்களை புண்படுத்துகின்றதான மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாளும் சமாதானம் இருப்பதில்லை. அப்போ உறவாடுகின்றதான அந்த அனுபவம் என்று நாம் சொல்கிற பொழுது, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈச் அதர், ஒருவருக்கொருவர் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம், ஒரு ஐக்கியத்தின் அனுபவம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமாதானமானது உறுதியாக காணப்படுவதாக இருக்கும். இந்த சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே
கிடைக்கின்றதான ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் இந்த நாளில் சிந்திக்க இருக்கிறோம். எங்கே இருந்து வருகிறது என்றால் அது தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. அது தேவ சமாதானம் என்பதாக நாம் சிந்திக்கிறோம். த டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம் என்றதான வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு என்று கூறுகின்றார். உடைய வேதத்தை நேசிக்கிறதான சூழ்நிலைகளிலே சமாதானம் உண்டு. இப்போ வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், அதை நாம் பின்பதாக சிந்திக்கும்படியாக இருக்கின்றோம். கிதியோன் என்றதான மனுஷனை குறித்து வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பயம், ஒரு திகில் அனுபவத்தோடு கூட வேக வேகமாக அவன் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் போரடித்துக் கொண்டிருக்கின்றதான சமயத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அவனோடு கூட பேசுகிறார், சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இடைபிடுகின்றதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சீஷர்கள் எல்லோரும் பயந்து கொண்டதான நிலைமையிலே அவர்கள் பூட்டப்பட்டதான அறைக்குள்ளாக இருக்கின்றதான சமயத்திலே இனி தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இயேசுவை கொலை செய்தது போல நம்மையும் கொன்று விடுவார்களோ என்கின்றதான அச்சத்தில் இருந்ததான சீஷர்களை தேடி இயேசுதாமே கடந்து வருகின்றார். அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்கின்றதான நம்பிக்கை இல்லாத சீஷர்கள் நடுவிலே இயேசுதாமே பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக கடந்து வந்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றதான சமயத்திலே தான் ஒரு அமைதல் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான சூழ்நிலைகளிலே ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியின் அனுபவமானது உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்பொழுது இந்த சமாதானத்தினுடைய நிலைமை உண்டாகிறதாம்? நாம் தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியங்களை நாம் கேட்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் ஏற்படுகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர் என்று கூறுகின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும், தீங்கு ஆனாலும் சரி, அது ஒளியானாலும் சரி, அல்லது இருளானாலும் சரி, சமாதானமானாலும் சரி, எல்லாவற்றையும் ஏற்படுத்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகின்றவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகின்ற பொழுது, செவி சாய்க்கின்ற பொழுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் சமாதானம் உடையவனாக இருக்கின்றான். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றதான தேவன் என்பதை நாம் வேதத்திலிருந்து தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஒரு வெறுமையான அனுபவம், வாழ்க்கையில ஒரு வெற்றிடமான ஒரு நிலைமை, தேவன் ஒரு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை கொடுக்கிற பொழுது அந்த வெறுமையின் அனுபவமானது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டு அவனுக்குள்ளாக ஒரு நிறைவு ஏற்படுகிறது. நாம் வேதத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் அவர் ஆதாமை தமது சாயலினாலே சிருஷ்டித்திருந்தார். அவர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை கொடுத்திருந்தார்? நீ இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். அதுவரைக்கும் ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு இருந்தது, ஒரு சமாதானம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் தேவனுடைய பிள்ளையாக தேவ வார்த்தையை செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தவனாக இருந்தான். ஆனால் எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கனியை அவன் புசித்தானோ, அந்த புசித்த அந்த நிமிஷத்தில் தானே அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு சமாதானத்தின் சூழலை அவனை விட்டு கடந்து சென்றது. அப்போ தேவ வார்த்தைக்கு, தேவ கட்டளைகளுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிய தவறுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதான சமாதானத்தினுடைய நிலையானது முழுவதுமாக கடந்து சென்று இந்த ஆதாமுக்குள்ளாக என்ன ஏற்பட்டது தெரியுமா? ஒரு பயம், ஒரு திகிலின் அனுபவம், ஒரு நெருக்கம், ஒரு வேதனை, ஒரு நடுக்கத்தின் சூழ்நிலை ஏற்படுகிறது. தேவனாகிய கர்த்தரை அதுவரைக்கும் முகமுகமாக பார்த்து பேசிக் கொண்டிருந்ததான அந்த ஆதாம் இப்பொழுது
அவனால் பேச முடியவில்லை, அவனால் பார்க்க இயலவில்லை, அவனால் நேருக்கு நேராக சந்திக்க முடியவில்லை. தேவ கட்டளையை ஒரு மனுஷன் மீறுகிற பொழுது அவன் சமாதானத்தை இழந்து விடுகின்றான். ஆனால் தேவ கற்பனைகளை நேசிக்கின்றதான மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு என்ன உண்டாம்? சமாதானம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்குமாம்? நதியை போல என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் காணப்படும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவ கற்பனைகளை கவனிக்கின்ற பொழுது அவனுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருகின்றவராக காணப்படுகின்றார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, யாக்கோபு 3:9ஆம் வசனத்திலிருந்து, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்கிறதாம்? புறப்படுகிறது. அடுத்து சொல்றாரு, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. நீங்க கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை நீங்கள் நேசிக்கிறீர்கள், மற்றவர்களை நீங்கள் நேசித்து அன்பு கூறுகிறீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலே சமாதான குறைச்சல் எப்பொழுது காணப்படும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரே நாவினாலே ஒருவேளை 2 காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது, ஒரு பக்கம் கடவுளை துதிக்கிறான், மறுபக்கம் கடவுளை சபிக்கின்றவனாக இருக்கிறான், அல்லது தேவ சாயலினாலே படைக்கப்பட்டதான மனுஷனை சபிக்கின்றவனாக காணப்படுகிறான். துதிக்கின்றதான அனுபவமும் சபிக்கின்றதான அனுபவமும் ஒரே அனுபவத்திலே காணப்படுகின்ற பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை ஒரு நாளும் உணர்வது கூடாத காரியம் என்றுதான் நாம் சொல்லலாம். அப்போ உலக ஞானத்திற்குரியதான அனுபவத்தை குறித்து அவர் கூறுகிற பொழுது சொல்லுகிறார் பாருங்கள், 14ஆம் வசனத்திலே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் ஒருவேளை துர்ச்சன செய்கைகளும் உண்டு. அங்கே சமாதானத்துக்கு என்ன கிடையாது? எந்த இடத்திலையும் இடம் கிடையாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழுகின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாதா? மற்றவங்க மேல கசப்பு இருக்கக்கூடாது, மற்றவங்களுடைய சமூகத்தில் வைராக்கியம் இருக்கக்கூடாது, பலவிதமான விரோதத்தின் காரியத்தை வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டு மற்ற சூழ்நிலைகளில் ஒருவேளை அவர்களுக்கு எவ்விதமாக தீமை செய்யலாம் என்கின்றதான எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் அவனுக்குள்ளாக சமாதானம் என்ன செய்யாதான்? இருக்காது. உங்களுக்குள்ளாக இருக்காது. நீங்க மற்றவங்களோடு கூட ஐக்கியம் இல்லாத சூழ்நிலைகளிலே உங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தின் அனுபவமானது சற்று விலகி இருக்கின்றதை போல காணப்படும். கடவுளுடைய கட்டளை சொல்கிறது, உன்னை நீ நேசிப்பது போல நீ பிறரை நேசிப்பாயாக. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றதான வார்த்தை. ஒவ்வொரு நாளையும் அந்த சமாதானத்தில் நீங்கள் நீடித்து வாழ தெய்வன் விரும்புகின்றார். முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற காரியம், உலகம் சிக்கலுக்குள் சமாதானத்தை தேடுகிறது. உலகம் சிக்கலுக்குள்ளாக என்னத்தை தேடுது? சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்க உலக நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்களானால் எங்கு பார்த்தாலும் பலவிதமான போட்டிகள், பொறாமைகள், வேதனைகள், தத்தளிப்புகள், ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அது தனிப்பட்ட மனுஷனானாலும் சரி, அது குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, அல்லது திருச்சபையானாலும் சரி, அல்லாவிட்டால் தேசத்திற்கு தேசமானாலும் சரி, பல இடங்களிலே குழப்பங்களும் போட்டிகளும் சண்டைகளும் வேதனைகளும் வர்மங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, வேர் there is peace, சமாதானம் என்பது எங்கே? ஒரு நாட்டுக்கும் இடையிலே சமாதான வார்த்தைகளை பேசி ஒருவேளை ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடுவார்கள். ஆனால் உலக வரலாற்றின் அடிப்படையிலே எந்த ஒரு தேசத்திலேயும் அந்த சமாதானமானது நீடித்திருந்தது என்று சொல்வோம் என்றால் அது இயலாத ஒரு காரியம். எந்த சூழ்நிலைகளிலுமே அந்த சமாதானம் என்கின்றதான நிலைமை முழுமையாக இருப்பதில்லை. 2019ஆம் ஆண்டிலே கொரோனா
என்கின்றதான ஒரு காரியம் நம்முடைய பகுதியிலே ஒருவேளை உலகம் முழுவதிலேயும் கடந்து வந்தது. COVID-19 என்று சொல்லி நாம் அதை அழைக்கின்றோம். எல்லா தேசத்திலேயும் எல்லா கண்டங்களிலேயும் ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரைக்கும். ஒருவேளை பலவிதமான அந்த கொரோனா வைரஸ் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த கொரோனாவிலிருந்து எப்படி ஜனங்களை மீட்டுக் கொள்வது என்று அரசியல் தலைவர்களுடைய சமூகத்திலே தெரியாத ஒரு நிலைமை. ஒருவேளை இதிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெற முடியும் என்பதை மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்வையிலே அறிய முடியாத சூழ்நிலை. கைகளை கழுவிக்கொள் என்று சொல்லலாம், மாஸ்க் போட்டுக் கொள்ளுங்கள், ஒருவேளை முகத்தை நீங்கள் பாதுகாப்பாக மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய நாசி வழியாக அல்லது உங்களுடைய வாய் வழியாக எந்த கிருமிகளும் உள்ளே பிரவேசித்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் இன்னும் அரசாங்கம் சொல்லுகிற பொழுது உங்களுடைய ஒரு நபருக்கும் இடையிலேயே என்ன செய்யுங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க சொல்றாங்க. நல்ல ஒரு காரியம். அதை கண்டிப்பாக எல்லா நபர்களும் கை கொண்டு ஆக வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த கொரோனா வைரஸினுடைய காரியத்தை இருக்கும் வரைக்கும் என்னதான் இருக்குது? வேதனைகள், குழப்பங்கள். அப்போ உலகமானது ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது. இந்த சிக்கலின் அனுபவத்திலிருந்து எப்படி மீள்வது என்பது தெரியவில்லை. ஒருவேளை மிகுந்த பலவிதமான பொருளாதார சூழ்நிலைகளிலே சரிவு ஏற்படுகிறது. இதன் நிமித்தமாக பஞ்சத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடுகளிலேயும் நாம் செய்தித்தாள்களை வாசிக்கிறோம். அது மாத்திரமா? இன்னும் சொல்லப்போனா இன்னும் சில சாரியங்கள் சொல்லுகிறார்கள். வருகின்றதான நாட்களிலே ஒருவேளை மூன்றாவது அலையானது உருவாகும் என்கின்றதான ஒரு அச்சத்தின் காரியம், அல்லது சில மக்கள் சொல்லுவது போல ஒரு பீதியை கிளப்புவது போல வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்றதான நிலைமை. எப்படி ஒரு இந்த சூழ்நிலைகளில் சமாதானம் என்பதான நிலைமை காணப்படும்? இது போல மற்ற வைரசுகள் பரவிக்கொண்டு வருகிறதான நிலைமையிலே சமாதானம் என்று சொல்கின்ற பொழுது சமாதானம் எங்கே என்று அலைந்து திரிகின்றதான சமுதாயமானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, உலக அளவிலானாலும் சரி, சமாதானத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். பிகாஸ் the people lost the peace. வாழ்க்கையிலே பாவம் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது, பலவிதமான சூழ்நிலைகளிலே நியாயப்பிரமாணத்தை மனுஷன் கை கொள்ள தவறுகின்ற பொழுது அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவத்தின் விளைவாக he lost the divine peace. தேவ சமாதானத்தை மனுஷன் இழந்து விட்டதான நிலைமை. அநேக நேரத்தில் ஒருவேளை ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தின் காரணர் என்பதை அறியாமல், உணராமல் இந்த சிக்கல்களுக்குள்ளாக தங்களுடைய வாழ்க்கையை நடக்கற்றி கொண்டிருக்கின்றதான நிலைமைகள் உண்டு. அவரே சமாதான காரணர் என்பதை நம்முடைய வேத வசனமானது தெளிவாக சொல்கிறது. உலக மக்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எங்கேயாயிலும் சமாதானம் உண்டா, இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றுவிட நாம் முடியாதா என்கிறதான நிலைமையிலே தான் மனிதனுடைய சூழ்நிலையானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன கற்றுத்தருகிறார் தெரியுமா? எங்கே சமாதானம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை எங்கே சமாதான குலைச்சல்கள் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தினுடைய நிலைமை காணப்படும். சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளிலே மனுஷன் அலைந்து திரிந்து கொண்டு மேற்பூச்சாக சமாதானம் என்றுதான் பலவிதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது பாருங்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் என்ன செய்கிறாங்களா? குணமாக்குகின்றார்கள். அப்படி என்றால் என்ன? வாழ்க்கையில எந்த சமாதானமும் இல்லை. இந்த சமாதானத்தை அடைவதற்கு எந்த வழி என்று சொல்லி ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம். தெரிந்திருந்தாலும் அந்த சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நானே சமாதான காரணர் என்பதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள் வரலாம், பல பிரச்சனைகள் ஊடாக மனிதன் கடந்து செல்லலாம். ஆனால் இதன் மத்தியிலே தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது அவன் நிறைவான ஒரு பகுதியை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிறான். எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஒருவேளை சிக்கல்கள் இருக்கலாம், எல்லா நிலைமைகளையும் வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக தன்னை காத்துக் கொள்வான் என்றால்
அவனுக்குள்ளாக தேவ சமாதானம் நிறைவாக காணப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தான் கொரிந்து திருச்சபைக்கு பவுலடியார் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. எப்படி அவரால் சொல்ல முடிகிறது? வாழ்க்கையில பிரச்சனை இல்லையா? பாடுகள் இல்லையா? தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், எந்த பக்கத்திலே நெருக்கங்கள் வரலாம், ஒடுக்கப்படலாம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கலக்கங்கள் நாங்கள் படுவது போல சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம். பட் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நாங்கள் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. நாங்கள் உலகில் பலவிதமான துன்பத்தின் ஊடாக கடந்து செல்லலாம், ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றாரே, அவர் எங்கோ கூட இருந்து என்ன செய்கிறார்? என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. அதுதான் தேவ வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலே? வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் ஒருவேளை உலக மக்களுடைய நிலைமைகளிலே இந்த சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிக்கலுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அமைதியற்ற தன்மையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் என்ன தெளிவாக சொல்லுகிறது? வேதத்தை ஒரு மனுஷன் நேசிக்கின்ற பொழுது, வேதத்தின்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் காத்துக் கொள்கிற பொழுது பல துன்பங்கள் வராதா? வரும். அப்படி துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றதான ஆண்டவர், அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களையும் பிடித்து அவர் நடத்துகின்றபடினால் பவுல் சொல்கிறார், துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 10ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் என்ன செய்கிறோம்? சுமந்து திரிகின்றவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இதுதான் கிறிஸ்தவத்தில் ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்கின்றதான தேவ சமாதானம் என்பது. ஒருவேளை இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றதான மனுஷனுக்கு அது வித்தியாசமான ஒரு விகப்பமாக காணப்படும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் என்ன செய்கிறோமா? தாராளமாக பேசுகிறோம் என்று சொல்லி அவர் கூறுகிறார். எது நடுவில்? இந்த மிஸ்ட் ஆஃப் ட்ரபிள் இல்லையா, பலவிதமான துன்பங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே. பல காலங்களில் இவர்களை இது போல ஒருவரை ஆராதிக்கப்படுவதற்கு கூடாத ஒரு நிலைமை ஏற்படுத்ததான காலங்கள் இதற்கு முன்பதாக இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது கடவுளை ஆராதிக்கின்றதான காலங்களிலே ஒருவேளை ஆலயங்கள் அடைப்பட்டதான சூழ்நிலைகள், ஞாயிற்றுக்கிழமை அடைப்பின் நிலைமை என்கின்றதான இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்கின்றதான இந்த சூழ்நிலைகளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையை கற்றுத்தருகிறார். என்னுடைய சமாதானம் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு விலகாதிருக்கும் என்பதைத்தான் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒரு ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவர் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறபடினால் எந்த சூழ்நிலையானாலும் சரி அவனுடைய சிந்தனையில் என்ன இருக்குமா? சமாதானம் இருக்கும். அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திற்குள்ளாக இருக்கின்றபடினால் அவனை ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் காத்துக் கொள்கின்றார். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார் பாருங்கள், 54ஆம் சங்கீதம் 54ஆம் சங்கீதத்தை நீங்கள் 56ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே முதல் வசனத்தில் இப்படியா சொல்றாரு, தேவனை எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை என்ன செய்கிறான்? ஒடுக்குகின்றான். அப்போ வாழ்க்கையில மனுஷனுடைய பார்வை, மனுஷனுடைய சூழ்நிலை, மனுஷனுடைய ஒருவேளை நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளையும் ஏதோ போர் செய்து கொண்டிருக்கின்றதான நிலைமையை போல காணப்படுகிறது அல்லவா? ஒடுக்கப்படுகின்றதான நிலைமை. 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, நாள்தோறும் என்னை விழுங்கு பார்க்கிறார்கள், போர் செய்கிறார்கள், என் கூட வழக்காடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப வாழ்க்கையில சமாதானம் இருக்குமா என்றதான கேள்வி நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இப்படிப்பட்டதான போர் செய்யப்படுகின்றதான நிலைமை. 5ஆம் வசனம் சொல்றாரு, நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். ஐயா, எனக்கு தீங்கு செய்வதே அவருடைய முழு எண்ணமாக இருக்கிறது.
எனக்கு விரோதமாக எழும்புகின்றதான ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு முன்பதாக அதிகமாக எனக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறான். 8ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஒவ்வொரு நாளையும் நான் அழுது கொண்டு வேதனையோடு கூட இருக்கின்றதான சூழ்நிலையில 11ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து அறிந்து கொள்கிறோம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எவ்வளவு அனுபவங்கள் வாழ்க்கையில கடந்து செல்லலாம், எவ்வளவோ வேதனைகள் வாழ்க்கையில செல்லலாம். ஒருவேளை எனக்கு முன்பதாக என்னை சுற்றிலும் இருக்கின்றதான பல ஜனங்கள் துன்பத்தையோ தீமையோ செய்து என்னோடு கூட போர் செய்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனா ஏன் நிலைமை இப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை மாத்திரம் நான் நம்பி இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது he will obtain the God's peace, கடவுளுடைய சமாதானத்தை நிறைவா பெற்றுக் கொள்கின்றான். 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு எப்படியெல்லாம் போராட்டம் வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, யாரை நான் நோக்கி பார்ப்பேன்? என் ஆண்டவரை நான் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா என் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் எனக்கு என்ன உண்டு? சமாதானத்தின் அனுபவம் உண்டு. அப்போ பல சிக்கல்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிக்கல்களை மாத்திரம் மனுஷன், உலக மனுஷன் நோக்கி பார்க்கிறான், பாடுகளை மாத்திரம் நோக்கி பார்க்கிறான். But the Bible says, இந்த சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் யாரை நோக்கி பார்க்கிறாங்களா? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்கள். நான் அவருடைய சமூகத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேயா? என் ஆண்டவர் என்னை எல்லா நிலைமைகளையும் என்னை நடத்துகின்றதான தேவன். That is the peace of God. இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற காரியம் சமாதானத்தின் ரகசியம் என்பதான அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். எப்பொழுது அந்த சமாதானத்தினுடைய ரகசியம் என்ன? அப்போ பிரச்சனைகள், பாடுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார் என்றால் அவன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். ஆனா எப்போ ஒரு மனுஷன் தேவனை விட்டு விலகுவான் என்றால் அவன் கடவுளுடைய சமாதானத்தை இழந்து விடுகின்றான், அவன் பாவத்தின் அனுபவத்திலையும் விழுந்து விடுகின்றவனாக இருக்கிறான். இதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்வதுதான் ஒரு தேவ ரகசியம் என்று சொல்லலாம். கடவுளோடு கூட உங்க வாழ்க்கையை நீங்க காத்துக் கொள்ளுகின்றதான அந்த அனுபவத்தை எப்பொழுது நீங்கள் விட்டு விடுகிறீர்களோ, you will lose your peace, and at the same time பாவத்திற்குள்ளாகவும் என்ன செய்து விடுவோம்? நம்ம விழுந்து விடுகின்றதான நிலைமை என்பதைத்தான் நம்முடைய திருமறை சொல்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் தேவ சமாதானம் இருக்கிறது. அப்படித்தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப எப்பெல்லாம் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை தருகிறார் என்று நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வீர்களானால் அந்த பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவான முறையிலே ஒரு ரகசியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன சொல்றார் பாருங்க. அவர் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க ஒன்றுக்கும் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். அப்போ வாழ்க்கையில கவலை வராதா? உங்க வாழ்க்கையில பாடுகள் வராதா? எல்லாவற்றையும் நாம் முந்தினதான பகுதியில் வாசித்தது போல இந்த பாடுகளின் மத்தியில யாரை மாத்திரம் நம்புங்க? ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. அவ்விதமாக நீங்கள் நம்புகின்றீர்களானால் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதான பிரச்சனைகள், பாடுகளை தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூட, ஜபத்திலே, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தெரிவிக்கின்ற பொழுது வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ளதான பெரிய ரகசியம். பவுல் சொல்றாரு எபேசு திருச்சபைக்கு, கணவன் மனைவிக்கு சொல்லுகிற பொழுது சொல்றாரு, திருச்சபைக்கும் கிறிஸ்துவைக்கும் உள்ளதான ஐக்கியத்தின் உறவில் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது. அதே போல இந்த 4ஆம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விடுகிறானோ அந்த மனுஷனுடைய இருதயம் லேசாக மாறுகிறது. லேசா மாற போகும். என்ன நடக்கு தெரியுமா? God will fill his peace. அவர் தம்முடைய சமாதானத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஊற்றுகிற பொழுது அவருடைய இருதயம் முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிரம்புகின்றதான ஒரு அனுபவம். அந்த அடிப்படையில தான் பவுல் சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
இந்த அனுபவம் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெறுகிறான் என்றால், அவன் தேவ முழுவதுமாக சரண்டர் பண்ணுகின்ற பொழுது, முழுவதுமாக உங்க வாழ்க்கையில் உள்ளதான பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களால் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமாதானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்குது? ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். உங்க சிந்தனையில எந்த விதமான மன போராட்டம் இருக்காது, மன சஞ்சலங்கள் இருப்பதில்லை. உங்க வாழ்க்கையில அவர் தேவ சமாதானத்தை தருகின்றபடினால் உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை என்ன செய்ய முடியுமா? காத்துக்கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து வாசிக்கிறோம். அந்த வசனத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் சொல்கிறார், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி வந்துட்டீங்க? அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். உங்க பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க கடவுள் சமூகத்தில் வச்சப்போ அவர் உங்களுடைய சிந்தைகளையும் உங்களுடைய இருதயத்தையும் சமாதானத்தினால நிரப்பினதுனால நீங்க இப்போ யாருக்கும் அருகாமையில் வந்துட்டீங்க? ஆண்டவருக்கு அருகாமையில் வந்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நெருங்கின ஒரு உறவின் அனுபவத்தில் வந்து விட்டது. அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அடுத்த வசனத்தில் 14ஆம் வசனத்தில், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையை நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே செய்ததான காரியம் ஒரு மகத்துவமான காரியம். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் செய்ததான காரியம். உங்க பாரங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்க வைக்கின்ற பொழுது நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி சேர்கிறீர்கள். உங்க வாழ்க்கை லேசா மாறுது. அவர் தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புகின்றார். நீங்க ஆண்டவருக்கு சமீபமாக மாறுகிறீர்கள். இப்போ என்ன நடக்குது பாருங்க, இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக தேவன் என்ன செய்தாரா? அவர் சிலுவை வரைக்கும் கடந்து சென்று, பாவத்தோடு கூட மனுஷன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் என்ன ஏற்படுகிறது? ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்திருக்கிறது. ஆனா இந்த பிளவின் அனுபவத்தை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினபடியினால் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டு, இயேசு உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தபடியினால் தேவ சமூகத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றதான அந்த பிளவின் அனுபவத்தை இயேசுவானவர் நீக்கி பகையை அவர் சிலுவையினாலே கொன்று தீர்த்தார் என்பதைத்தான் நம்முடைய சத்திய வேதமானது நமக்கு சொல்கிறது. இந்த ரகசியத்தை தான் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மாத்திரம் நாம் தேவ சமாதானத்தை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம். அப்போ இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார்னா என் வாழ்க்கையில சமாதானம் வந்து விடுகிறது. நல்லது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்கின்றதான காரியம், உங்க வாழ்க்கையில் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செஞ்சா மாத்திரம் போதாது. You have to accept Jesus Christ as a personal savior in your life. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை எப்படி செய்யணும்? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கின்ற பொழுதுதான் you will be justified. அதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ கிறிஸ்துவினுடைய அண்டையில் வந்தீர்களோ, இயேசுவை நீங்கள் எப்பொழுது விசுவாசித்தீர்களோ, இயேசுவை உங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? நீதிமானாக மாற்றிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையை அவர் நீதிமானாக மாற்றிவிட்டார். சிம்சோன் வீட்டுக்கு ஏசாமி கடந்து போகிறதான அந்த பகுதியை நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு சம்பவமானது நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறதாம்? அந்த சிம்சோன் வீட்டில் அவர் உட்கார்ந்து போஜனம் செய்யும்படியாக இருக்கின்றார். அங்க ஒரு ஸ்திரீயானவள் இயேசுவின் சமூகத்திற்கு நேராக வந்து அவருடைய பாதத்தில் விழுகின்றாள். அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அவர் ஸ்திரீயினிடமாய் திரும்பி 44ஆம் வசனத்தில் சொல்றாரு, சீமோனை நோக்கி சொல்றாரு, இந்த ஸ்திரீயை பார்க்கின்றாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு என்ன செய்யல? தண்ணீர் தரவில்லை. ஆனால் இவளோ கண்ணீரினால் என் கால்களை என்ன செய்தால்? நனைத்தாள். என் தலைமயிரினாலே, தன்னுடைய தலைமயிரினாலே என்னுடைய பாதங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாலாம்? துடைத்தாள்.
இன்னும் சொல்லப்பட்டிருக்குது, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. யூதருடைய பாரம்பரியத்தின் காரியத்திலோடு கூட இயேசுவை பேசுறாங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். எவ்வளவு ஒரு அன்பின் அனுபவத்தை இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். உங்க வாழ்க்கையில வெறுமன நான் இன்னைக்கு பைபிள் வாசிச்சாச்சு, என் கடமை முடிஞ்சுது, அதுதான் கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறது அல்ல. சில நேரங்களில் சிலர் பார்த்தா ஏதோ பெயர் கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான அனுபவத்தோடு கூட உங்க வாழ்க்கையை நீங்க வேதத்தை நேசித்து தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த நியாய பிரமாணத்தை வாசித்து அதை கை கொள்வீர்களானால் நீங்க தேவ சமூகத்தில் அன்பு கூறுகின்ற அனுபவத்தில் நாளுக்கு நாள் பெருகுகின்றவர்களாக இருப்பீர்களானால் உங்க பாவங்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யப்படுகிறது? நீக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, நீங்க தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். 47ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு கூறுகிற பொழுது ஆண்டவரினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், என் வாழ்க்கையில சமாதானத்தை தரார். 50ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போகும். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. இந்த சீமோனுடைய வீட்டிற்கு அவன் அழைக்கப்பட்டிருந்ததானது, சீமோன் கூட அந்த சமாதானத்தை பெற்றிருந்தானா இல்லையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்ததான இந்த பெண் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறாள்? சமாதானத்தை பெற்றுக்கொண்டவளாக கடந்து செல்கிறாள். 119ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த 165ஆம் வசனத்தை மேலும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் வேதம் சொல்கிறது, 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. அப்போ வாழ்க்கையில தேவ சமாதானத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்ட பின்பதாக அவனுக்கு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை தேவன் அமைத்து கொடுக்கின்றார். அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன், என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்போ ஒவ்வொரு நாள்லையும் உங்க வாழ்க்கையில தேவனுடைய வேதத்தை நீங்க என்ன செய்யணும்? நேசிக்க நேசிக்க உங்க வாழ்க்கையில சமாதானம் என்ன செய்யுமா? பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கின்றோம். அதே போல இன்னும் வேதம் என்ன சொல்கிறது பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் மற்றும் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று கூறுகின்றார். அப்போ தேவ சித்தத்தோடு கூட நீங்கள் செய்கிற பொழுதுதான் உங்க வாழ்க்கையில என்ன இருக்குமா? தேவ சமாதானத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பரிசுத்த பவுலடியார் சொல்கின்றார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ஆவிக்குரிய சிந்தையுள்ளவனாக அல்லது கிறிஸ்து இயேசுவில் இருந்ததான சிந்தையோடு கூட ஒரு மனுஷன் வாழ்கின்ற பொழுது அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குமா? சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்கின்றவனாக காணப்படுகின்றான். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அங்கே இவ்விதமாக சொல்லுகின்றார், உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றார் பாருங்க, கர்த்தரை எந்தென்னைக்கும் நம்புங்கள், கர்த்தராகி யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார், அவர் மாறாதவர், அவர் அசைக்கப்படாதவராக இருக்கிறார், அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பூர்ண சமாதானத்தை உங்க வாழ்க்கையை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ ஒவ்வொரு நிலைமையிலையும் அவரை மாத்திரம் நம்புகின்ற ஒரு வாழ்க்கை. ஈசாமி மலை பிரசங்கத்தை செய்கின்ற பொழுது ஒரு அருமையான பகுதியை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நீ ஒன்றுக்கும் என்ன செய்யாத,
கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ வாழ்க்கையில ஒன்றும் தேவையில்லையா, என் வாழ்க்கை நான் எதற்கும் கவலைப்படக்கூடாதா என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, உங்க வாழ்க்கையில உங்க ஜீவியம் முழுவதும் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்க? தேடுங்கள். அப்பொழுது இந்த உலகத்திற்குரியதான எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து நிரம்பி இருக்கும். தேவ சமாதானத்தை நிறைவாக உங்க வாழ்க்கையில செய்வீங்க, பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்வீர்கள். அதுதான் ஒரு பெரிய ரகசியத்தின் அனுபவம். அநேக மக்கள், உலக மக்களை குறித்து நீங்க பாப்பீங்கன்னா பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. சமாதானத்தை லாஸ்ட் தே பீஸ். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சித்தத்தோடு கூட வாழணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள்லையும் தேவ ராஜ்யத்தை என்ன செய்யணும்? நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்கள்னால் ஆண்டவர் ஒவ்வொரு நிலைமைகளையும் உங்க என்ன செய்வா? கரம் பிடித்து நடத்துகின்றதான தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே தான் அவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தீர்களானால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருவதான காரியம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை ஒப்புக் கொடுங்க. உன்னதமான ஆண்டவரை அவர் பிறந்த பொழுது தேவதூதர்கள் எல்லோரும் வந்து என்ன செய்தார்களாம்? போற்றி மகிமைப்படுத்தினார்கள். அங்கே ஒரு அழகான ஒரு பாடல் பாடப்பட்டது. என்ன பாட்டு தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே அவருக்கு பிரியமானவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற பாடல் பாடப்பட்டது. நம்ம தமிழ் வேதாகமத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனோடு கூட இருக்கும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் என்று இருக்கும். அப்படி அல்ல. என்ன சொல்ல தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்குது? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே யார் யாரெல்லாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ உங்க வாழ்க்கையின் அனுபவம், உங்க சிந்தையானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேடுதல் தேவனாகிய கர்த்தரை தேடுகின்றதான அனுபவமாக இருந்தாலும் சரி, எது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதோ இட் வில் ப்ளீஸ் காட். அதுதான் கடவுளுக்கு பிரியம். அப்படி கடவுள் நீங்க பிரியப்படுத்த உங்க இருதயம் எப்படி இருக்குமா? சமாதானத்தினால நிறைப்பப்பட்டதாக காணப்படும் என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து வாசித்து அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக கடைசியாக நாம் சிந்திக்கின்ற காரியம், இந்த சமாதானத்தை தருபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகின்றவராக காணப்படுகின்றார். உலகத்தில் சமுதாய ரீதியில அல்லது அரசியல் ரீதியில அல்லது மத காரியங்களில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனுஷனும் தேடிக்கொண்டிருக்கின்றதான காரியம், where there is peace, எங்கே சமாதானம் உண்டு என்றுதான் ஒவ்வொரு மனுஷனும் தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில அவனுடைய சூழ்நிலையானது முழுவதும் எம்டியாக இருக்கிறபடினால், ஒருவேளை குறைவுள்ளவனாக அல்லது சொல்லப்போனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் வெறுமையாக இருக்கிறபடினால் வாழ்க்கையில் அவன் தேடுகின்றதான காரியம் எல்லாம் எங்கே சமாதானம்? நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு அவலமான நிலையை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது, மனுஷன் பல யூகத்தில் பலவிதமான டைரக்ஷன்ல எதை தேடுறான் தெரியுமா? சமாதானம் எங்கே? எனக்கு காசு பணம் இருக்குதியா, ஆனா அது என் வாழ்க்கையில சமாதானத்தை தரல. என் வாழ்க்கையில பலவிதமான சொத்து சுகங்கள்லாம் இருக்குது, அது எனக்கு சமாதானத்தை தரல. ஒரு நல்ல ஜாப் இருக்குது, அது எனக்கு சமாதானத்தை தரல. இதெல்லாம் நிரந்தரமற்ற ஒரு காரியம். அப்போ எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? உங்க வாழ்க்கையில காசு பணம் இருக்கலாம், கோடி கோடியா சொத்து இருக்கலாம், ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். எனவே தான் வேதம் சொல்கிறது, அவர் சமாதான காரணர், அவர்தான் சமாதான பிரபு என்று சொல்லி நம்ம திருமறையிலிருந்து வாசித்து அறிந்து கொள்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அதோடு கூட இயேசுவை நிறுத்திடல, அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ சமாதானம், சமாதானத்தை தருபவர் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவரே. உலகம் பல விதத்துல பல வியூல சமாதானத்தை தேடிட்டு இருக்குது, பட் முழுவதுமாக எம்டினஸ்,
ஒரு குறைவு, ஒரு நிறைவில்லாத ஒரு அனுபவத்தோடு கூட, ஒரு இல்லாமையின் அனுபவம், ஒரு இயலாமையின் சூழ்நிலையோடு கூட மனுஷன் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதன் நடுவில் இயேசு சொல்கிறார், ஏன் சமாதானத்தை நான் தரேன், ஐ கிவ் மை பீஸ். 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு நாள்லையும் நம்ம மறந்து விடாத ஒரு காரியம் என்ன, அவரே சமாதான காரணர் என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அவர் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டு, சமாதானம் உண்டு. ஜெர்மனி தேசத்தில் ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி என்று சொல்லி அந்த ஜெர்மனியானது 2 பிரிவாக 1961ஆம் ஆண்டில் பிரிக்கப்பட்டிருந்ததாம். ஒரு பெரிய ஒரு பெர்லின் வால் என்கின்றதான ஒரு பெரிய சுவரானது, ஒரு தடுப்பு சுவரானது கட்டப்பட்டிருந்ததாம். இங்கு உள்ளதான ஜனங்கள் அங்கு உள்ளதான ஜனங்களை சந்திக்க இயலாது. இப்படிப்பட்டதான நிலைமையில மக்களுடைய வாழ்க்கையில் உள்ளதான ஒரு வேதனையின் சூழ்நிலை. இதே நிலைமையில 1989ஆம் ஆண்டு இந்த பெர்லின் வால் என்கின்றதான அந்த சுவர் அது இடிக்கப்பட்டது. 2 பகுதியில் உள்ளதான ஈஸ்டர்ன் ஜெர்மனி அண்ட் அஸ் வெல் அஸ் வெஸ்டர்ன் ஜெர்மனி, 2 பக்கத்தில் உள்ளதான ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சந்தித்தார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஒரு பெரிய எல்லையில்லாத மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அப்போ எங்க பிளவு நீக்கப்படுகிறதோ அங்கே சமாதானம் உண்டாகிறது. இந்த பிளவை நீக்குகின்றவர் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் மாத்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தந்து அவனை பலப்படுத்துகிறார். எப்படி அவர் சமாதானத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினாரு? நம்ம அதை தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அவர் சிலுவையிலே சிந்தினதான இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி மேலோகத்தில் உள்ளதான ஒருவேளை தேவனையும் கீழே பூமியில் உள்ளதான மனிதனையும் அவர் ஒன்றாக இணைத்து என்ன செய்தாராம்? சமாதான காரணரானார் என்று நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். கலாத்து திருச்சபைக்கு பவுலடியார் எழுதுகின்ற பொழுது சொல்கிறார் பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு உலகத்திலே அனுப்பப்பட்டபடினால் உள்ளதான பிரிவினை நீக்கப்பட்டது. யூதர்கள் அதுவரைக்கும் புறஜாதிகள் என்றதான பிரிவினைகள் இருந்தது. ஆனால் இயேசுக்கு பின்பதாக இந்த பிரிவினையின் அனுபவம் நீக்கப்பட்டு தேவ சமாதானமானது உலகத்திற்குள்ளாக கடந்து வந்தது என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். அதே போல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசுவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன செய்தாராம்? நீங்கள் ஆக்கி மீட்டுக் கொண்டார். இந்த சாபம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்ப இதை செய்ய வேண்டியது அல்லது செய்யக்கூடியவர் யார் தான்? இயேசு ஒருவர் தான். அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டபடினால் உங்களுடைய என்னுடைய எல்லா விதமான பாவத்தின் சூழ்நிலைகள் சாபங்களிலிருந்து நம்மை நீக்கி நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சமாதானத்தை தந்திருக்கிறார். என் சமாதானத்தையே உங்களிடத்தில் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகின்றார். அக்கறைக்கு போவோம் என்று ஆண்டவர் கூப்பிடுகின்ற பொழுது அந்த சூழ்நிலைகளிலே அந்த சீஷருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் அந்த கரைக்கு நேராக செல்ல போகிறோம் என்றதான ஒரு எண்ணத்தோடு கூட கடந்து செல்கிறார்கள். ஆனால் போகின்ற பொழுது என்ன ஏற்படும் என்று ஒருவருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர்கள் அக்கறைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், போகும் பொழுது அல்லது கிளம்பும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் போய் கொண்டிருக்கின்றதான சமயத்திலே திடீரென்று காற்று அடிக்கின்றது, கடல் கொந்தளிக்கின்றது, ஒரு பெரிய சூறாவளியானது ஏற்படுகின்றது. இந்த சூழ்நிலைகளிலே நாம் திருமறையை வாசித்து பார்க்கிற பொழுது அவர்கள் மிகவும் பயந்தவர்களாக, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கின்றார்கள். இயேசு எழுந்து என்ன செய்தார் தெரியுமா?
காற்றையும் கடலையும் அமர்த்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான எல்லா விதமான பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த காற்றையும் கடலையும் எவ்விதமாக அமர்த்தி சீஷர்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை அருளி செய்ததான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் தம்முடைய சமாதானத்தை தந்து நம்மை நிரப்புகின்றதான தேவனாக இருக்கிறார். ஏன் அவர் சொல்கிறார்? உலக பிரகாரமாக அல்லது உலகம் கொடுக்கக்கூடியதான சமாதானத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறது இல்லை என்று இயேசு ஏன் சொல்லுகிறார்? நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ஒரு எலெக்ஷன் சமயம் என்று வைத்துக் கொள்வோமே, இந்த எலெக்ஷன் சமயத்தில் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விடுவார்கள். உங்களுக்கு நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம். ஒருவேளை இதை கேட்கின்ற பொழுது மனுஷனுடைய இருதயத்தை ஒரு பெரிய சமாதானம் வந்துவிட்டது போல காணப்படும். எங்கள் பகுதி முழுவதும் முழுவதும் மின் விளக்குகள்லாம் வரப்போகிறது, இந்த பகுதி முழுவதும் அப்ரூவலாக போகிறது என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு டெம்பரரி கம்ஃபர்ட், ஒரு நிரந்தரமில்லாத ஒரு சமாதானத்தின் சூழ்நிலை எப்படி கடந்து போகிறதோ அதே போல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து கடந்து போய்விடும். ஆனால் என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் மனிதன் அல்ல, தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலக கொடுக்கக்கூடியதான சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகின்றார். ஒரு சமயத்திலே டேவிட் லிவிங்ஸ்டன் என்கின்றதான அருமையான தேவனுடைய மனுஷன், அவர் ஆப்பிரிக்கா கண்டத்திலே மிக சிறந்த ஒரு ஊழியத்தை செய்ததாக நாம் அறிந்திருக்கின்றோம். சாம்பசி என்கின்றதான ஒரு ஆற்றின் காரியத்தை கடந்து செல்ல வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாம். அப்பொழுது அந்த ஆப்பிரிக்கா கண்டம் என்றாலே நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு காரியம், ஒரு இருண்டு போனதான கண்டம் என்று சொல்லுவோம். இட் இஸ் a dark continent என்றால் முழுவதுமாக காடுகளால் சூழப்பட்டபடினால் ஒரு இருள் சூழ்ந்ததான ஒரு கண்டத்தை போல காணப்படுவதுண்டு, பாதுகாப்பற்றதான ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் அவரும் அவருடைய சமூகத்தில் இருக்கின்றதான இந்த கிராம மக்களும் இணைந்து சென்று கொண்டிருக்கின்றார்களாம். ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் என்று சொல்லி சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த ஆற்றை கடந்து சென்று விட்டால் நான் என்னுடைய ஊழியத்தின் பாதைகளை தொடர்ந்து நான் செல்வேன் என்று சொல்லி அவர் அந்த ஜனங்களோடு கூட பேசிவிட்டு கடந்து செல்கிறார். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஐயா தயவுசெய்து போகாதீங்க, அந்த ஆற்றை கடப்பது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல, இன்னும் சொல்லப்போனால் ஆபத்துகள் நிறைய உண்டு, அந்த ஆற்றை நீங்கள் கடந்து அக்கறை சென்று ஊழியம் செய்வது என்பது கூடாத காரியம் என்றெல்லாம் டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து சொன்னார்களாம். எனவே நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் என்பதான வார்த்தையை சொன்னார்களாம். ஆனால் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை அறிந்த போதிலும் அவர் கடந்து செல்கின்றார் அந்த ஆற்றை. அவர் அந்த ஆற்றை கடந்து சென்று கரை ஏறுகின்றதான சமயத்திலே திடீரென்று அவருடைய அருகாமையிலே ஒரு விஷம் தேய்க்கப்பட்டதான ஒரு அம்பு வந்து குத்துகின்றது. இந்த விஷ அம்பு தன்னுடைய அருகாமையிலே விழுந்த பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய கரங்களில் இருக்கின்றதான காரியம் வேதாகமம் மாத்திரம்தான். அந்த வேதாகமத்தை சுமந்து கொண்டவராக அப்படியே இந்த இடத்தில் முழங்கால் படுகிறார். அந்த ஆற்றங்கரையிலே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். தன்னுடைய கரங்களில் இருக்கின்றதான வேதாகமத்தை திருப்பின பொழுது அவர் எழுதுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் அவருடைய கண்களில் பட்டது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஐ வில் கோ வித் யூ, நான் உன் கூட போவேன், உன் கூட நான் இருப்பேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்பதை இவர் பார்க்கிறார். அடுத்த வார்த்தையை சொல்லியிருக்குது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். இந்த வசனத்தை அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், மனசுல ஒரு அமைதல் காணப்பட்டது. அந்த வில் வந்து விழுந்த பொழுது ஒருவேளை அந்த விஷம் தடவப்பட்டதான அந்த அம்பு வந்து விழுந்த பொழுது அவருடைய இருதயமானது ஒருவேளை பாரப்பட்டது, ஒரு பயம் சூழ்ந்தது, உண்மைதான். ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபித்த பின்பதாக ஒரு பெரிய சமாதானம் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டதாம். அந்த சமாதானத்தோடு கூட அவர் கடந்து சென்றார். அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அடுத்த கட்டத்தில் அடுத்த அக்கறையில் நாம் என்ன செய்ய போகிறோம்
அறியாத சூழ்நிலையில் நாம் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதோ நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததான தேவன் தான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். இந்த ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நம்புவீர்களா? இந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் கடந்து செல்கிற பொழுது தேவ சமாதானத்தோடு கூட நீங்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி